ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு டுடே லஞ்ச் நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தாங்க அடிக்கடி கேட்குறாங்க. பிரியாணி வந்து நம்மளாம் அப்போலாம் எப்போயாவது டைம் செய்வோம். இப்போ பிரியாணி வந்து ஈஸியாக போயிடுச்சு. சிக்கன் வாங்கினாலும் பிரியாணி, மட்டன் வாங்கினாலும் பிரியாணி, பீஃப் வாங்கினாலும் பிரியாணி, ஃபிஷ் வாங்கினாலும் பிரியாணி, எல்லாத்துலேயுமே பிரியாணி தாங்க. பிரியாணி தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த பக்கம் பீஃப் கிரேவிக்குமே ஒரு சின்ன குக்கரில் போட்டு அதுவுமே ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு என்னென்ன பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே போட்டாச்சு. கிரேவிக்கு என்ன தேவையோ அதுவுமே போட்டு கிண்டி வச்சுங்க. சூப்பராக இருக்குல்ல. பிரியாணினா ஈஸியாக கேட்டுறாங்க, நம்ம செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து ரெடியாக இருந்தாக்க பிரச்சனை இல்லை. நான் எல்லாமே அந்த நேரத்துக்கு தான் ரெடி பண்ணி செய்வேன். அப்போ தான் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா கறியுமே சூப்பராகவே இருக்குல்ல. நான் வந்து எப்போயும் பீஃப் வந்து நல்லா குக்கரில் வேக வைக்கணுங்க. நான் அதனால் குக்கரில் தான் தாளிச்சு விட்ருவேன். தாளிச்சு தூக்கி சின்ன வட்டாளத்துக்கு ஊற்றிடலாம். பாருங்கள், சாப்பாடுமே சூப்பராக நெருங்கி வந்துருச்சு. கிரேவியுமே ஒரு சின்ன குக்கரில் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடுமே தம்மில் விட்டுடலாம். பழைய தோசைக்கல்லை வச்சு சாப்பாடு தம்மில் விட்டால் திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைலில் சாப்பாடு ரெடிங்க. சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நல்லாவே இருந்துச்சு. என்னோடய பிரியாணிக்கு என் பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப அடிமைங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருக்கும். வாங்க மக்களே, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக சாப்பிட்லாமா? அடுத்து பிளேட்டில் போட்டுடலாம். 2 பேர் ரெடியாக இருக்கிறாங்க. அம்மா ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்களேன், போட்டி போட்டு வாங்கிட்டு போவாங்க எனக்கு உனக்குன்னு சொல்லிவிட்டு. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் ரைத்தா, பீஃப் கிரேவி, பீஃப் பிரியாணி, ஒரு கொஞ்சமாக ஸ்வீட்டு, மாம்பழம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோக்கு இல்லாமல் சப்போர்ட் ஃபார் சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்சிங்.